நைமிசாரண்யம் என்ற புண்ணிய பூமியில் முன்னொரு சமயம் சௌனகர் முதலிய மகாமுனிவர்கள் சத்திரம் என்னும் யாகத்தை செய்து வந்தனர். யாகத்தை கண்டு அதில் பங்கு கொண்டு மெய்யறிவு எய்த உலகின் பல இடங்களில் இருந்தும் முனிவர்கள் தங்கள் சீடர்களுடனும் அரசர்கள், பொதுமக்கள், பக்தர்கள் முதலானோரும் அங்கு வந்து கூடினார்கள். யாகம் அதை கண்டு பக்தியால் திளைத்திருந்த முனிவர்களுள் வியாச பகவான் உலகத்தோரின் சேமத்திற்காக எழுதிய 11 புராணங்களையும் கண்டறிந்து அதை பாமர மக்களும் கேட்டு உணர எளிய முறையில் விளக்கி உபதேசம் செய்து வந்த சூத பௌராணிகர் என்பவரும் இருந்தார். அவரின் அந்த அரும்பெரும் பணியை அந்த புண்ணிய பூமியில் கூடியிருந்த அனைவரும் அறிவர். ஒரு நாள் மாலை அங்கு கூடியிருந்த ரிஷிகள் சூதகரை அணுகி, சுவாமி, அந்தி நேரத்தில் பகவானின் பற்பல அரிய அவதார முறைகளையும் அவரை ஆராதனை செய்யும் முறைகளையும் அவரை ஆராதிப்பதால் ஏற்படும் நன்மைகளையும் அதனை பெற்று வாழ்ந்தவர்களின் சரித்திரங்களையும் எடுத்து கூறி தாங்கள் தான் எங்களுக்கு நல்மார்க்கத்தை காட்ட வேண்டும் என்று வேண்டி நின்றனர். அதை செவியேற்று சூத பௌராணிகர் செவிகளில் தேனே வந்து பாய்ந்தது போன்ற இனிமை அவர் மனத்திலும் மகிழ்ச்சி தாண்டவம் ஆடியது. பகவானின் லீலைகள் இன்றும் இப்பொழுதும் இந்த ரிஷிகளுக்கு எடுத்து கூறும் சந்தர்ப்பம் கிடைத்ததே என்று அவர் மனம் மகிழ்ந்தது. தங்களின் விருப்பம் நியாயமானதே, தங்களின் ஆசையை நிறைவேற்றுவேன் என்று கூறி பகவானின் கல்யாண குணங்களையும் அவதார மகிமைகளையும் எடுத்து கூறி பகவானின் திருநாமத்தை அந்த புண்ணிய வளமைக்கும் எடுத்து செய்தார். ரிஷிகளை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தி அவர் சிந்தனை வயப்படுத்தி அவர்களை மகிழ்வர செய்து வந்தார். இங்கனம் மகிழ்ச்சி கடலில் மூழ்கி பக்த கடலில் குறித்து ஞானத்தில் தலை கொட்டி வந்த முனிவர்கள் ஒரு நாள் சூதகரை அணுகி பணிந்து நின்று, முனிசேஷ்டரே, எங்கள் விருப்பப்படி தாங்கள் கூறிய பகவானின் அவதார மகிமைகளையும் அதன் பயனையும் கேட்டு எங்கள் மனம் மகிழ்ச்சி அடைந்தது. மேலும் இந்த பூலோகத்தில் பிறந்து மனிதர்கள் பகவானின் கருணையை பெற்று சகல ஐஸ்வர்யங்களையும் அடைந்து தன் மனைவி மக்களோடும் பந்துக்களோடும் சேர்ந்து வாழ சகல சௌபாகியமும் பெற்று முடிவில் அவர் பாதம் அடைய போவதே ஆனால் அவர்கள் அனுஷ்டிக்க வேண்டிய விரதம் இது. அந்த மாதிரியான விரதம் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறதா? அங்கனம் இருப்பீர் தங்களின் அமுதூர் மொழியால் இது போன்ற அடியவர்களுக்கு எடுத்துரைப்பீர்களாக என்று கேட்டுக்கொண்டனர். சூதகரும் அவர்களின் வேண்டுகோளை ஏற்று தங்களின் மேன்மையான இந்த கேள்விக்கு பதிலளிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் என்று கூறி முன்னொரு சமயம் நாரத மகரிஷி பகவான் ஸ்ரீமன் நாராயணனிடம் இந்த கேள்வியை கேட்டு நின்ற போது நாராயணனும் ஒரு அரிய விரதத்தை பற்றி கூறினார். அந்த விரதத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு கூறுகிறேன் என்று கூற தொடங்கினார். ஒரு நாள் நாரத மகரிஷி ஸ்ரீமன் நாராயணனை அணுகி அவரை கண்டு வணங்கி நின்றார். அதனை கண்டு ஸ்ரீமன் நாராயணன், நாரதா, இன்று உன் முகம் சிறிது வாட்டத்துடன் காணப்படுவதன் காரணத்தை நான் தெரிந்து கொள்ளலாமா என்று புன்னகையுடன் வினவினார். நாரத மகரிஷி, பிரபுவோ, என் மனவாட்டத்தை தங்களிடம் கூறாமல் யாரிடம் கூறப்போகிறேன் என்றவர், பரந்தாமா, நான் என் சஞ்சாரத்தின் நடுவே ஒரு நாள் பூலோகம் சென்றிருந்தேன். அங்கு நான் கண்ட காட்சிகளே என் மனதை வாட்டுகின்றன என்றவர் தாம் கண்ட காட்சிகளை கூற தொடங்கினார். நீலமேக வண்ணா, சதுர்புஜங்களில் சங்கு சக்கரம் கதா பத்மம் தரித்தவனே, மார்பில் வனமாலை தவழும் அழகா, ஹிருதயத்தில் லட்சுமியை கொண்டவனே, ஹரே நாராயணா, பூலோகத்தில் மக்கள் தங்கள் செய்த கர்மாக்களினால் பலவித துன்ப பிறவுகளை எடுத்து அதனால் எல்லையற்ற துன்பங்களை அனுபவிப்பதை கண்டதும் என் மனம் வேதனை அடைந்தது. மக்கள் படும் அந்த துன்பங்களில் இருந்து அவர்களை விடுவித்து அவர்களை இன்புற வைக்க என் மனம் எண்ணுகிறது. என்ன உபாயத்தினால் அவர்களின் பிறவி துன்பங்களை போக்கி அவர்களை இன்பமாக வாழ வைப்பது என்பது தெரியாமல் தங்களை நாடி வந்துள்ளேன். மூவுலகையும் பார்த்து ரட்சிப்பவனே, பக்த ரட்சவனே, மக்கள் அதிகமாக பிரயாசையின்றி கடைபிடிக்கும் ஒரு உபாயத்தை தாங்கள் தாம் எடுத்துரைக்க வேண்டும் என்று பக்தி சிரத்தையோடு வேண்டி நின்றார் சகலலோக சஞ்சாரியான நாரத மகரிஷி. பகவான் நாரதரை பார்த்து புன்னகையுடன், நாரதரே, தங்களின் மன எண்ணத்தை தெரிந்து கொண்டேன். இந்த அரும்பெரும் பணியை மேற்கொள்ள வேண்டி என்னை நாடி வந்துள்ள உமக்கு என் ஆசிகளும் மற்றும் என்றும் உரித்தாகுக. நாராயணா நாராயணா என்று என் பெயர் உரைத்தேன். நானிலத்திலும் புகழ் கொண்டவனே, மக்கள் பலனற்ற கர்மங்களை செய்வதனால் ஏற்படும் துன்பங்களை கண்டு உன் மனம் இறக்கப்பட்டு என்னை நாடி அவர்களுக்கு உதவ எண்ணுகிறாய். உன் எண்ணத்தை நிறைவேற்ற மக்கள் இன்புற்று வாழ நீ கேட்டது போல் ஒரு விரதம் ஒன்று இருக்கின்றது. அந்த விரதத்தின் பெயர் தான் ஸ்ரீ சத்யநாராயண விரதம். எவன் ஒருவன் இந்த விரதத்தை பக்தியோடும் சிரத்தையோடும் மேற்கொண்டு வழிபடுகின்றானோ அவன் என் அருளை பெற்று வாழ்வு சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று தன் குடும்பத்தோடும் பந்து மித்திரங்களோடும் வாழ்ந்து கடைசியில் மோட்சம் எனும் சாம்ராஜ்யத்தை அடைவது திண்ணம் என்று பகவான் கூறி முடித்தார். அதை கேட்ட நாரத மகிழ்ச்சி மகிழ்ந்து, என் விண்ணப்பத்திற்கு விடையெடுத்த விண்ணின் நிற தலைவா, உங்களை வணங்குகிறேன். தாங்கள் கூறிய தங்களின் சொல்லமுண்டாய் வெளிப்பட்ட சத்யநாராயண விரதத்தை எங்கனும் அனுஷ்டிக்க வேண்டும்? இதற்கு முன் யாராவது கடைபிடித்துள்ளார்களா? இதனால் ஏற்படும் நன்மைகள் யாவை? இதனை தயவு செய்து தாங்கள் தெரிவிக்க வேண்டும் என்றார். மகாவிஷ்ணுவும், ஓ நாரதா, சத்யநாராயண விரதத்தை அனுஷ்டிப்பதன் மூலம் துன்பம் தீர்ந்து இன்பமும் சந்தோஷமும் பெருகும். கணவன் மனைவி இடையே சந்தோஷம் பெருகும். புத்திர பாக்கியம் மற்றவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும். மனைவி தீர்க்க சுமங்கலியாக இருப்பாள். வியாபாரம் அபிவிருத்தி அடையும். கல்வியும் வளர்ச்சி அடையும். எனவே விரதத்தை ஒவ்வொருவரும் அனுஷ்டிக்க வேண்டும் என்று கூறி விரத முறைகளும் எடுத்து கூறி பூஜை முடிந்ததும் பிரசாதங்களையும் முக்கியமாக பூஜை அனுஷ்டிப்பவர்கள் சாப்பிட்டு பூஜையை கண்ணுற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அன்புடன் பிரசாதம் கொடுக்க வேண்டும் என்பதை
என்பதை நாரதருக்கு எடுத்துக் கூறினார். பூஜையை முதலில் அனுஷ்டித்தது யார் என்பதை நாராயணன் நாரதருக்கு கூறியதையும் சூதகர் ரிஷிகளுக்கு கூற தொடங்கினார். தவறாமல் மழை பொழுது செழித்து வறுமை விரட்டிய விரதம். தவறாமல் மழை பொழிந்து செழித்து வளம் பொழிக்கும் காசிப்பட்டினத்தில் ஒரு ஏழை பிராமணன் வாழ்ந்து வந்தான். அவன் பல வீடுகளுக்கு சென்று யாசித்து பொருள் தேடி வந்தான். இருப்பினும் அவன் வயிறு நிறைய கூட பொருள் கிடைப்பதில்லை. இந்த நிலைமையில் அவன் வறுமையில் உழன்று வந்தான். அவனிடம் பொருள் சிறிது கூட இல்லை என்றாலும் பக்தி என்னும் மரும் பொருள் நிறைந்திருந்தது. ஆயினும் அவன் உடைகள் அழுகியதுதான் இருந்தது. அவன் உள்ள மட்டும் என்றும் மேன்மையில் உழல்வதாய் கண்ட சகல உலகையும் காத்து ரட்சிப்பவனான பகவான் ஸ்ரீமன் நாராயணன் மனமிறங்கி அருள் புரிய வேண்டும் என்று நீ ஒரு நாள் அந்தனர் வேடம் பூண்டு அந்த பிராமணன் முன் வந்து நின்றார். என்றும் போல் அன்றும் அவன் வழக்கமாக பகவானை மனதில் நினைத்துவிட்டு பொருள் யாசித்துக் கொண்டிருந்தான். சிறிது நேரத்தில் அவன் களைப்படைவே களைப்பு தீர ஒரு மரத்தின் நிழலில் போய் அமர்ந்தான். அங்கேதான் முதிய அந்தனர் வேடம் பூண்ட பகவான் அவன் முன் தோன்றினார். பசியாலும் வறுமையாலும் உடல்களில் காணப்பட்ட அந்த பிராமணனை நோக்கி, ஐயா, தங்களை பார்த்தால் மிகவும் வறுமையால் வாடுபவருக்கோ தோன்றுகிறது. தங்களின் கோலமே இதை எடுத்து காட்டுகின்றது. இருப்பினும் தாங்கள் இந்த நிலையிலும் அடைந்து பொருள் தேடுவதை பார்த்தால் எனக்கு மிகவும் மனம் வேதனை அடைகிறது என்றார். அதுக்கு அந்த ஏழை பிராமணன், ஐயா, என்னை பற்றி தாங்கள் கவலைப்படுகிறீர்கள், ஆனால் அந்த பரந்தாமனுக்கு என்னை தெரியவில்லையோ என்னவோ. இப்படி பசியாலும் வறுமையாலும் நான் வாழ்வதை கண்டதும் அவன் மனம் இறங்காமல் அந்த பரந்தாமன் என்னை மட்டும் ஏனோ இப்படி வைத்திருக்கிறான். நான் என்ன பாவம் செய்தேனோ இப்படி அவதிப்படுகிறேன் பாருங்கள். என் உடல் எங்கனும் பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை சிறிது தூரமே நான் நடந்தாலும் மிகவும் அதிக தூரம் நடந்த பிரயாணம் செய்து வராத களைப்பு எனக்கு ஏற்படுகிறது. ஐயா பெரியவரை தாங்களை காணும் போது என் மகனம் நிம்மதி அடைகிறது. அந்த அந்தரவண்ணன் நாராயணனே தங்கள் வடிவில் வந்தது போல் எனக்கு தோன்றுகிறது. ஆகவே தயவு செய்து நான் செய்த பாவங்கள் நீங்கி புண்ணியம் பெற்று நல்வாழ்வு வாழ ஏதாகிலும் ஒரு உபாயம் கூறுங்கள். அதன்படி என்னால் முடிந்தவரை நான் செய்கிறேன் என்று நான் அழுதழுக்க பேச முடியாத அந்த நிலையிலும் திக்கி திணறி பேச முடித்தான் அந்த ஏழை பிராமணன். வந்திருப்பது பகவான் என்று அறியாமல். அவன் கூறியதை கேட்ட முதிய அந்தனர் வடிவில் இருந்த பகவான் அவனை அன்போடு நோக்கினார். ஆர்த்தனை கண்டு மனமிறங்கி அருள் புரிய வேண்டும் என்று ஏங்கி உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ அந்த பிராமணன் முன் பகவான் அந்தனர் வடிவில் இருப்பதை அறியாதவன் கைதொழுத்து நின்று கொண்டிருந்தான். பின் பகவான் அவனை தன் இரு பூக்காரங்களாலும் தூக்கி நிறுத்தினார். ஐயா, தாங்கள் கேட்டபடி தாங்கள் செய்த கர்மாக்களிலிருந்து விடுபட்டு இன்புற்று வாழ சகல சௌபாக்கியங்களும் பெற ஒரு உபாயம் சொல்கிறேன். ஸ்ரீமன் நாராயணனுக்கு ஸ்ரீ சத்யநாராயணன் என்ற பெயரில் ஒரு விரதம் உண்டு. அந்த விரதத்தை நீ முறையோடும் பக்தியோடும் அனுஷ்டிப்பாயே ஆனால் உன் துன்பங்களை அனைத்தையும் நீக்கி அதிக பொருள் பெற்று மனைவியோடும் உன் பந்துபத்திரங்களோடும் இன்புற்று வாழ்வாய் என்று கூறினார். அதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்தவனான அந்த பிராமணன் அந்தனரை நோக்கி, பெரியவரே, தாங்கள் இந்த வார்த்தையை கேட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தாங்கள் கூறியபடி அந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறேன். அதற்கான வழிமுறைகளை தயவு செய்து எனக்கு சொல்லி அருள வேண்டும் என்றார். அதன்படியே பகவானும் அந்தனர் வடிவிலேயே சத்யநாராயண விரதம் மேற்கொள்ளும் முறையை விவரமாக எடுத்து கூறி சென்று மறைந்தார். அன்று இரவு முழுதும் அந்த பிராமணன் உறங்கவில்லை. மறுநாள் அவன் தொடங்கவிருந்த விரதத்தை பற்றியே நினைத்துக் கொண்டிருந்தான். அந்த பெரியவருக்கு நன்றி கூறிக்கொண்டே இருந்தான். நாளை எங்கனும் பொருள் தேடுவது எப்படி நாம் பெரியவர் கூறியபடி பகவானுக்கு பலகாரங்கள் செய்து வைத்து நைவேத்தியம் செய்வது என்று எண்ணி மனம் குழம்பியவனுக்கு நினைவுக்கு வந்தவை பகவான் கூறிய அந்த வார்த்தைகளை. தன்னை பூஜிப்பவர்கள் தனக்கு பலகாரங்கள் வைத்து மற்ற இனிப்பு பண்டங்கள் வைத்து மேலவாத்தியம் வைத்து மிக ஆடம்பரமாக பூஜை செய்ய வேண்டும் என்பதில்லை. முடிந்தால் வெற்றிலை, பாக்கும், புஷ்பமும் பழமும் வைத்து பூஜை செய்யலாம். அதுவும் முடியாதவர்கள் என் நாமம் உச்சரித்து தூய நிலை படைத்தாலும் போதும் அவர்களின் பூஜையை நான் மிகவும் அன்புடன் ஏற்றுக்கொள்வேன் என்று அந்த வார்த்தைகளை அவன் காதில் ஒலித்தன. ஆதவன் உதயத்தால் அந்நகரம் விழுத்தது. அவனும் அவிழ்த்தான். வழக்கம் போல் அந்த பிராமணன் பகவானை மனதில் தியானித்து பொருள் வாசித்து வர சென்றான். ஆனால் அன்று அவன் உள்ளத்தில் ஒரு புது தெம்பிருந்தது. அன்று ஏனோ அவனை போப்போ என்று விரட்டியவர்கள் கூட பொருள் கொடுத்து உதவினர். அன்று அவனுக்கு அதிகமான பொருள் கிடைத்தது. தன் இளம் திரும்புகையில் அவன் கிடைத்த பொருள் கொண்டு அவன் அன்று செய்யவிருந்த ஸ்ரீ சத்யநாராயண பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்கி வந்தான். வீட்டுக்கு வந்ததும் தன் பந்துக்களை அழைத்து குளித்து முடித்து வாங்கி வந்த பொருட்களை வைத்து மிகவும் பக்தியோடும் சிரத்தையோடும் ஸ்ரீ சத்யநாராயண விரதத்தை தொடங்கினான். பின்பு பூஜை முடிந்ததும் பகவானுக்கு நைவேத்தியம் செய்த பலகாரங்களையும் பிரசாதத்தையும் அனைவருக்கும் கொடுத்து தானும் புசித்து மகிழ்ந்தான். அன்றிலிருந்து அவன் மாதம் தவறாத பௌர்ணமி அன்று பிரதோஷ காலத்தில் சத்யநாராயண விரதத்தை செய்து வந்தான். அந்த பிராமணருக்கு உயர்ந்த இடத்தில் ஒரு வேலை கிடைத்தது. அதனால் அவன் வறுமை ஒழிந்தது. தன் மனைவியோடும் குழந்தையோடும் நீண்ட காலம் மகிழ்ச்சியாக வாழ்ந்து பின் அவன் மோட்சம் எனும் சாம்ராஜ்யத்தை அடைந்தான். இவ்வாறு சூதகர் சொல்வதையே கேட்டுக்கொண்டு தங்களையே மறந்தவர்களாயினர் ரிஷிகள். பகவானின் லீலைகளை கேட்கும் போது அவனிடம் தானே நம் உடம்பு கிடைக்கிறது. அவன் கருணையை பெறுவோமோ என்ற எண்ணம் நம் மனம் ஏங்குகிறது.
தன் நிலைக்கு வந்த முனிவர்களை பார்த்து, ரிஷிகளே, தாங்கள் மிக முதியவராக அந்தனர் வேடத்தில் வந்து ஏழை பிராமணனுக்கு உபதேசத்தருளிய சத்தியநாராயண விரதத்தை அந்த பிராமணன் கடைபிடித்து அவனடைந்த நன்மைகளை நாரதருக்கு பகவான் கூறியதை என் மூலம் கேட்டு தாங்கள் மெய்மறந்து காணப்படுகின்றீர்கள். அவன் லீலைகளை கண்டீரோ என்றார். இந்த கலியுகத்தில் மக்கள் இன்புற்றி இருக்கவே பகவான் நாரதரிடம் இந்த அற்புத விரதத்தை கூறினார் என்று உரைத்தார். அதை கேட்ட முனிவர்கள் சூதகரை பார்த்து, மகரிஷியே, சத்தியநாராயண விரதத்தை பகவானிடமிருந்து முதலில் தெரிந்து கொண்டவன் அந்த ஏழை பிராமணன். முதலில் அவனிடமிருந்து அந்த விரதத்தை அறிந்து கொண்டவர் யார் என்பதை கூறுவீர்களாக என்றனர். சூதகரும் கூட தொடங்கினார். விறகு வெட்டிக்கு விளைந்த நன்மை. பகவானின் திருவாயால் சொல்லப்பட்ட ஸ்ரீ சத்தியநாராயண விரதத்தை ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று பிரதோஷ காலத்தில் தவறாக அனுஷ்டித்து வந்த அந்த ஏழை பிராமணன் ஒரு நாள் பந்துமித்திரர் கூட சத்தியநாராயண விரதத்தை அனுஷ்டித்துக் கொண்டிருந்தான். அச்சமயம் விறகு வெட்டி ஒருவன் ஊரை சுற்றி விறகு வெற்றதன் காரணமாக மிகவும் கலைத்தவனாய் தண்ணீர் அருந்துவதற்காக எதேர்ச்சியாக அந்த பிராமணன் வீட்டிற்கு வந்தான். அப்போது அங்கு நடந்து கொண்டிருந்த விரதத்தை கவனமாக பார்த்து கொண்டிருந்தான். பூஜை முடித்ததும் பிராமணன் நைவேத்திய பொருட்களை அனைவருக்கும் கொடுத்து வந்தான். அந்த விறகு வெட்டுக்கும் பிரசாதம் கிடைத்தது. அதை புசித்தான். பின் அங்கு இருந்தவர்கள் அனைவரும் சென்ற பின் பிராமணனை அணுகி, ஐயா, தாங்கள் இப்பொழுது அனுஷ்டித்து நடத்திய இந்த பூஜையை என்ன பூஜை என்றும் எப்படி செய்வது என்றும் தெரிவித்தீர்களே, ஆனால் நானும் இவ்விரதத்தை அனுஷ்டிப்பேன். அதன் மூலம் என் கஷ்டங்களும் தீரும் என்று நம்புகிறேன் என்று கேட்டு நின்றான் விறகு வெட்டி. பிராமணனும் அவனுக்கு தாகம் தீர தீர்த்தம் கொண்டு வந்து கொடுத்து தான் மேற்கொண்டு நன்மை அடைந்த ஸ்ரீ சத்தியநாராயண விரதத்தை எடுத்து கூறினார். அதை கேட்ட பிறகு விறகு வெட்டியும் பிராமணனுக்கு நன்றி கூறி தானும் அவ்விரதத்தை மேற்கொள்ளப் போவதாக கூறி சென்றான். மறுநாள் காலை விறகு வெட்டி வழக்கம் போல விறகு கட்டைகளை சுமந்து கொண்டு அதை விற்பதற்காக நகரம் நோக்கி சென்றான். அன்று அவன் விறகுகள் அனைத்தும் விற்றுவிட்டன. அதில் கிடைத்த பணத்தை வைத்துக் கொண்டு அன்று அவன் அனுஷ்டிப்பதற்கான பூஜை பொருட்களை வாங்கி வந்து சத்தியநாராயண விரதத்தை அனுஷ்டித்தான். இவ்வாறு மாதம் தவறாமல் விறகு வெட்டி சத்தியநாராயண விரதத்தை அனுஷ்டித்து வந்தமையால் அவன் கஷ்டம் நீங்கியது, செல்வம் பெருகியது, அவன் வாழ்வில் மகிழ்ச்சி நிறைவேது. அவன் சந்ததியினரோடு கூடி வாழ்ந்து எவ்வித குறையுமின்றி உலகில் வாழ்ந்து கடைசியில் மோட்சம் எனும் சாம்ராஜ்யத்தை அடைந்தான். இவ்வாறு விறகு வெட்டியை பற்றிய கதையை கூறி முடித்தார் சூதகர். பின்பு ரிஷிகளை பார்த்து, இப்பொழுது நான் உங்களுக்கு மற்றொரு விற்த்தாந்தத்தையும் கூறப்போகிறேன். சத்தியநாராயணன் விளையாட்டில் இதுவும் ஒன்று என்று கூற தொடங்கினார். முன்னொரு காலத்தில் பகவானிடம் மிக்க பக்தியுள்ளவனும் பிறருக்கு அறம் செய்து வாழ்வதில் மகிழ்ச்சியும் கொண்டு நாற்புறமும் புகழ்பெற்று விளங்கிய சத்தியவாக்கு உடையவனான உண்முகன் என்னும் அரசன் ஒருவன் இருந்தான். அவன் தினமும் பகவானின் ஆலயத்திற்கு சென்று அவனை தரிசித்து அங்குள்ள பிராமணர்களுக்கு தானம் செய்து நதிக்கரையோரம் சென்று தன் ரூபவதியான பத்தினியுடனும் உறவினர்களோடும் சத்தியநாராயண விரதத்தை அனுஷ்டித்து வந்தான். அந்த மன்னனுக்கு புத்திர பாக்கியம் இல்லை. தனக்கு குழந்தை வேண்டும் என்று தன் மனைவியின் வேண்டுகோளுக்கு இணங்க அன்று வழக்கம் போல நதிக்கரையில் சத்தியநாராயண விரதத்தை அனுஷ்டித்து நடத்தி கொண்டிருந்தான். அப்போது வியாபாரத்திற்காக கொண்டு வரும் பொருட்களை ஓடத்தில் ஏற்றிக்கொண்டு அந்த நதிக்கரை ஓரமாக வந்த சாது என்னும் வணிகன் அங்கு மகாராஜா அனுஷ்டித்துக் கொண்டிருக்கும் விரதத்தை கண்டு ஓடத்தை நிறுத்திவிட்டு அங்கு இறங்கி வந்தான். மகாராஜாவின் பூஜை முடிந்து அவர் வந்ததும் அவரை பார்த்து, மகாராஜா, தாங்கள் இப்பொழுது அனுஷ்டித்துக் கொண்டிருந்த விரதத்தை பற்றி எனக்கு தெரிந்து கொள்ள ஆசையாக இருக்கின்றது. எனவே என் ஆசையை நிறைவேற்றுங்கள் என்று என்றான். அதற்கு மகாராஜா அந்த வியாபாரியை பார்த்து, வியாபாரியே, இப்பொழுது நான் அனுஷ்டித்த விரதத்தின் பெயர் சத்தியநாராயண விரதம் என்பதாகும். எனக்கும் என் மனைவிக்கும் திருமணம் நடந்து 5 ஆண்டுகள் ஆகின்றன. இதுவரை எங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லை. எனவே இந்த பூஜை அனுஷ்டிப்பதன் மூலம் புத்திர பாக்கியம் உண்டாகும் என்று பெரியோர்கள் கூறியதின் பேரில் இந்த பூஜையை அனுஷ்டித்து வருகிறேன். மேலும் இந்த பூஜையை அனுஷ்டிப்பதன் மூலம் என் நாட்டில் செல்வம் பெருகும், என் படைபலம் பெருகும், என் நாட்டில் பஞ்சம் என்பதே இன்று என் நாட்டு மக்கள் அனைவரும் இன்புற்று வாழ்வர். இதன் மூலம் ஒவ்வொருவரையும் என் நாட்டில் சத்தியநாராயண விரதத்தை அனுஷ்டிக்க செய்து என் நாடே அந்த நாராயணன் புகழ் பாடச் செய்வேன். இறுதியில் அவன் பாதம் அடைவேன். எனவேதான் இந்த விரதத்தை நான் தவறாமல் ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் செய்து வருகிறேன் என்று கூறினான். மகாராஜா கூறியதை மிக கவனமாக கேட்டு வந்த வணிகன், மிக்க நன்றி மகாராஜா, தாங்கள் கூறிய இந்த விரதத்தை கேட்டு என் மனம் மகிழ்ச்சி அடைகிறது. இதற்கு காரணம் என் மனைவியும் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் இருக்கிறாள். எனவே நாங்களும் இந்த விரதத்தை அங்கு கடைபிடிப்பதன் மூலம் எங்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது என்று மகாராஜாவுக்கு நன்றி கூறி தன் ஓடத்தில் ஏறி அமர்ந்து அவன் பயணம் செய்ய இருந்த இடத்தை விடுத்து ஓடத்தை திருப்பி தன் ஊரை நோக்கி ஓட்டிச் சென்றான். தன் ஊரை அடைந்ததும் தன் இல்லம் சென்று தன் மனைவியிடம், என் பிரியமானவரான லீலாவதியே, உனக்கு புத்திர சந்தானம் உண்டாவதற்கு நான் ஒரு விரதம் தெரிந்து கொண்டு வந்தேன். அதை நான் அனுஷ்டிக்க வேண்டும். இதற்கு நீயும் ஒத்துழைக்க வேண்டும். அந்த விரதத்தின் பெயர் சத்தியநாராயண விரதம் என்பதாகும் என்று கூறி தான் மகாராஜாவிடமிருந்து தெரிந்து கொண்ட விரத பூஜை முறைகளையும் அதன் முறைகளையும் அனுஷ்டிக்கும் விதத்தையும் தன் மனைவிக்கு எடுத்து கூறினான் சாது. மனைவியும் அதனை மகிழ்ச்சியுடன் ஆமோதித்தாள். சிறிது நேரம் மௌனமாய் இருந்த அந்த வணிகன் ஏதோ உணர்ந்தவனாய் திடீரென்று, நமக்கு புத்திர பாக்கியம் உண்டாகட்டும்,
அதன் பிறகு நாம் அந்த சத்யநாராயண விரதத்தை அனுஷ்டிப்போம் என்று கூறி தன் வேலைகளை கவனிக்க தொடங்கிவிட்டான். அவன் மனைவி லீலாவதியும் தன் கணவன் கூறியது சரியாகத்தானே தோன்றுகிறது. எனவே எனக்கு குழந்தை பிறந்ததும் சத்யநாராயண விரதத்தை அனுஷ்டிப்போம் என்றே வாழாவிருந்து விட்டார். நாளடைவில் அவன் மனைவியும் நாராயணன் அருளா 10 மாதத்தில் கர்ப்பிணியாகி ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தார். குழந்தை பிறந்ததும் சாதுவிற்கும் அவன் மனைவிக்கும் அளவற்ற மகிழ்ச்சி. குழந்தைக்கு நல்ல பெயர் ஒன்று தேடி கலாவதி என்ற பெயரும் சூட்டினர். கலாவதியும் தொட்டால் வாடும் பூமியினை கொண்டு கொள்ளை அழகுடன் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக எந்தவித துன்பமும் இல்லாமல் கஷ்டம் என்பதை தெரியாமல் பசிக்கும் அர்த்தம் தெரியாமல் வளர்ந்து வந்தாள். ஒரு நாள் சாதுவின் மனைவி சாதுவை நோக்கி, நாதா, நினைவிருக்கிறதா, நமக்கு குழந்தை பிறந்தவுடன் சத்யநாராயண விரதத்தை அனுஷ்டிப்பதாக சத்தியம் செய்திருக்கிறோம். நமக்கு பிறந்த நம் மகள் கலாவதிக்கும் திருமணம் செய்ய வேண்டிய வயது வந்துவிட்டது. ஆனால் நாம் சங்கல்பம் செய்த சத்யநாராயண விரதத்தை இன்னும் அனுஷ்டிக்கவில்லை என்று மறந்திருந்த சாதுவிற்கு அவன் மனைவி நினைவூட்டினார். மனிதனும் அலட்சியமாக நாம் கூறிய அந்த விதத்தை செய்ய வேண்டியது அவசியம்தான். இப்பொழுது நான் பெண்ணுக்கு திருமணம் செய்ய எண்ணியுள்ளேன். எனவே அவள் திருமணத்தின் போது பூஜையை விமரிசையாக கொண்டாடலாம் என்று கூறி, இதை பற்றியெல்லாம் கவலைப்படாதே, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று எனக்கு 1000 வேலை இருக்கிறது. இப்பொழுது இதை பற்றியெல்லாம் பேசிக் கொண்டிருக்க நேரமில்லை என்று கூறி தன் வியாபார விஷயங்களை கவனித்தார். மகள் கலாவதிக்கு திருமணம் முடிக்க சகல குணமும் மிகுந்த செல்வமும் மனிதனுமாக இருக்க வேண்டிய ஒரு மணமகனை தேடிக் கொண்டு வருமாறு தன் நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒருவனை அழைத்து பல இடங்களுக்கும் சென்று வரும்படி அனுப்பி வைத்தான். அவனும் பல இடங்களுக்கு சென்று தேடி அழைத்து எங்கும் கிடைக்காமல் இறுதியாக காஞ்சனம் என்னும் நகரத்தில் வணிகனாக சுந்தரன் என்ற இளைஞனை கொண்டு கண்டு அவனுடைய கல்வி, ஞானம், பண்பாடு முதலியவற்றை அறிந்து இவன் கலாவதிக்கு ஏற்றவன் என தோன்றவே அவன் பெற்றோருடன் கூடி பேசி அவனை திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்து தன்னுடன் அழைத்து வந்தான். தன் மகனுக்கு ஏற்ற கணவன் தானா என்பதனை பல வழிகளிலும் சோதனை செய்து ஏற்றவன் தான் என்று கண்டு கொண்ட சாது சுந்தரத்தை தன் மருமகனாக்கிக் கொள்ள திட்டமிட்டு அவன் உறவினர்களையும் சுந்தரன் உறவினர்களையும் அழைத்து நல்லதொரு முகத்தில் தன் ஒரே மகளான கலாவதிக்கு மிகவும் சிறப்பாக திருமணத்தை நடத்தி வைத்தார். அந்த சிறப்பான திருமணத்தின் போது சிறிதாக இருந்த சத்யநாராயண விரதத்தை இருவரும் மறந்தனர். பொதுவாகவே மனிதனின் குணம் தொடர்ச்சியாக சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது சந்தோஷம் வருவதற்கு காரணமாக இருப்பவரை மறந்து விடுகிறது. இதை கண்டு சத்யநாராயணன் அவர்களின் அலட்சியத்தை எடுத்துக்காட்டி அவர்களின் தவற்றை உணர்த்தி சத்யநாராயண விரதத்தை மேற்கொள்ள செய்ய வேண்டும் என்று எண்ணினார். தன் மகளுக்கு திருமணம் செய்த சாது தன் மருமகனையும் தன்னுடனே வைத்துக் கொண்டான். இருவரும் சேர்ந்தே வியாபாரத்தை கவனிக்க தொடங்கி சில நாட்கள் சென்ற பின் ஒரு நாள் சாதுவும் சுந்தரமும் வியாபார விஷயமாக வெளியூர் சென்று வருவதற்காக கப்பலில் வியாபார பொருட்களோடும் தன் மனைவிமார்களிடம் விடைபெற்றும் சென்றனர். சாது சத்யநாராயண விரதம் அவனுக்கு சத்யநாராயண விரதமே மறந்து போய்விட்டது. சிந்து நதி கரையில் உள்ள ரத்னசார நகரம் என்று பட்டணத்தை சந்திரகேது என்னும் அரசன் ஆண்டு வந்தான். அந்த பட்டணத்தில் தான் சாதுவும் சுந்தரமும் வியாபாரம் செய்ய வந்து ஒரு சத்திரத்தில் தங்கியிருந்தனர். தன் மகள் திருமணத்தின் போது சத்யநாராயண விரதத்தை செய்வேன் என்று கூறி நாளடைவில் அதை அலட்சியமாக மறந்து போன வணிகன் சாது சத்யநாராயண விரதத்தை அனுஷ்டிப்பான் என்றே வாழாவிருந்த நாராயணனுக்கு மிகுந்த கோபம் ஏற்படவே அவனுக்கு அவ்விரதத்தை ஞாபகம் செய்ய அவன் அலட்சியத்தை எடுத்து காட்டினால்தான் விரதம் அனுஷ்டிப்பான் என்று எண்ணி அவனுக்கு பயங்கர கஷ்டத்தை உண்டாக்கினார். தனக்கு இப்படி ஒரு கஷ்டம் வரப்போகிறது என்பதை அறியாதவனான சாது மகிழ்ச்சியால் திளைத்து செல்வம் என்னும் வெள்ளத்தில் மூழ்கி கொண்டிருந்தான். பிறகு அதே தினம் சில கள்ளர்கள் அரசு பொக்கிஷத்திலிருந்து பொருள்களை களவாடி விட்டனர். அவர்களை கண்ட காவலர்கள் அந்த கல்வர்களை துரத்தினர். கல்வர்கள் காவலர்களின் கையில் அகப்படாமல் ஓடினர்.